الله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்தில் நாங்கள் நபிகளாரின் பணி என்ற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பணியில் எந்த அம்சங்களுக்கு ரசூலுல்லாஹ் அதிமுக்கிய பங்கு கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். இது சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால், ஒரு உதாரணம் மூலமாக சொல்லுவதாக இருந்தால், நாங்கள் பொதுவாக உணவு சமைக்கிறோம், சோறு ஆக்குகிறோம், சோறு சமைக்கிறோம் என்று வைத்துக்கொண்டால், சோற்றிலே நாங்கள் உப்பு போடுவோம், அரிசி போடுவோம், தண்ணீர் ஊற்றுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் சோறு தேவைப்பட்ட ஒருவருக்கு, அது ருசியாக தேவைப்பட்ட ஒருவருக்கு எந்த அளவு எது போடுவது என்பது முக்கியம் இல்லையாமா? அரிசியிட அளவுக்கு எங்களுக்கு உப்பு போட முடியாது, அரிசியிட அளவுக்கு தண்ணி போட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சோறு அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கறி அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பலகாரம் எங்களுக்கு வந்து சேரும். மார்க்கத்திலையும் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பணியிலே பல விடயங்கள் பற்றி பேசினாலும் சில விடயங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அது எது என்பது தான் இன்றைய நமது இந்த பாடத்துடைய குலாசா, அதாவது சுருக்கம் என்று சொல்லலாம். அந்த தலைப்புக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் அறிமுகத்துக்காக 2 தகவல்கள் உங்களுக்கு தாரேன். அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வாசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பற்றிய பிழையான புரிதல்கள் ஷிர்க் நிகழ்வதற்கான அடிப்படை. பொதுவாக மனிதர்கள் ஷிர்க்கிலே அல்லாஹ்வுக்கு இணைவித்ததற்கான காரணம் அல்லாஹ்வை பற்றிய பிழையான எண்ணம் அல்லது பிழையான புரிதல். அல்லாஹ்வுக்கு இல்லாததை இருக்குது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளை இல்லை என்று அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக கற்பனை பண்ணுவார்கள். அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அதிகாரத்திலே யாருக்கும் பங்காளி இல்லை என்று சொல்லுவார்கள். முஷ்ரிக்குகள் அப்படி பங்காளிகள் இருப்பதாக நினைப்பார்கள். அப்போ யதார்த்தத்தில் அல்லாஹ்வை பற்றிய பிழையான புரிதல்கள் எதை உண்டாக்கும்? ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தலை உண்டாக்கும். அதே போல நபிகளாரை பற்றிய பிழையான புரிதல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிழையாக புரிவது அல்லது பிழையான புரிதல்கள் பித்அத் நிகழ்வதற்கான அடிப்படையாகும். பித்அத் நிகழ்வதற்கான அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிழையாக புரிவது உண்டாகிறது. எனவே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பிரிந்தால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் சரியாக பற்றி பிடிப்போம்.
ரசூலுல்லாவை நாங்கள் பிழையாக புரிந்தால் பித்அத்துடைய பாதையில் நாங்கள் பிரயாணப்படுவோம். எனவே அன்புக்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, நாங்கள் மக்கள் மத்தியிலே குர்ஆன் சுன்னாவை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற கோஷத்தோடு பல பிரச்சனைகளை சமூகத்திலே எதிர்கொண்டு குர்ஆனையும் சுன்னாவும் தான் வாழ்வாதாரம் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் பிரச்சாரங்கள் செய்வதும் நாங்கள் அதற்காக பல தியாகங்கள் செய்வதும் எங்களுடைய வளமையாக இருக்கிறது. எனவே நபிகளாரை எந்த அளவுக்கு நாங்கள் தௌஹீதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடையவையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதை புரிந்து கொள்வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பகுதியை பூர்த்தி செய்யும். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹுவை பற்றிய தௌஹீதுல்லாஹ், அவனுடைய தனித்துவம் அல்லது அவனுடைய ஏகத்துவத்தை பற்றிய விவரங்களை நாங்கள் எந்த அளவு தெளிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான புரிதல் நமக்கு இருக்கிறதோ அங்கே நாங்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுடைய அந்த பகுதியை நோக்கி நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக புரிய வேண்டியுள்ளது. எப்படி தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல்கள் அவசியமோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புரிதல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பகுதியை புரிவதற்கு எங்களுக்கு வழியாக அமையும். எனவேதான் இன்றைய தலைப்பிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு நான் உங்கள் முன்னிலையிலே பல ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது ஹதீஸ் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ். அதிலே முக்கியமான சில பகுதிகளை தான் நான் சொல்ல போகிறேன். ஏனென்றா நிறைய ஹதீஸ்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிலே 2 தாபிஈன்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து அவர்களுடைய ஊரிலே சில சகோதரர்கள் குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்களாகவும் மார்க்க அறிவை ரொம்பவும் ஆராய்ந்து பின்பற்றக்கூடிய தரத்திலும் சிலர் இருப்பதாகவும், என்றாலும் அவர்கள் ஈமானில் நம்ப வேண்டிய கதர் என்ற அந்த பகுதியை அல்லாஹு தஆலா நாங்கள் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்று சொல்லுகிறோம், அந்த பகுதியை அவர்கள் நிராகரிப்பதாகவும் சொன்னார்கள். அவர்களை பற்றி தீர்ப்பு கேட்டார்கள். அதாவது குர்ஆனை அழகான முறையிலே ஓதுகிறார்கள், மார்க்க அறிவையும் கற்கிறார்கள், ஆனால் நம்ப வேண்டிய ஒரு பகுதியிலே இல்லை என்று சொல்கிறார்கள். இவர்களை பற்றி சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன லி அஹதிஹிம் மிஸ்ல உஹுதின் ذهبا فأنفقه ما قبل الله منه حتى يؤمن بالقدر. அப்படி கதிரை, அல்லாஹுடைய முன் ஏற்பாட்டை, முன் அறிவை, தன்னுடைய படைப்புகள் என்ன செய்ய போகின்றன என்ற அந்த அறிவை அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகின்ற அந்த கதிரை யார் நிராகரித்தாரோ அவர் அதை விசுவாசிக்கும் வரை அவரிடம் ஒருவரிடமிருந்து தங்கம், மலையளவு தங்கம் இருந்து அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், ஹத்தஸனி அபி உமர் இப்னுல் கத்தாப், என் தந்தை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சொன்னார்கள், பைனமா நஹ்னு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم, நாங்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்த பொழுது, இஸ் தலஅ அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி ஸியாப் ஷதீது ஸவாதி ஷஅர், வெள்ளை வெளியேறென்ற உடுப்புடன்
கண்ணங்கரையில் என்ற முடியுடன் ஒரு மனிதர் திடீரென வந்தார். லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், அவரில் பிரயாணத்தின் களைப்பு எதுவும் தெரியவில்லை, பிரயாணத்துடைய அடையாளம் எதுவும் தெரியவில்லை. வெள்ளை வெளியேறென்ற நீட்டான உடுப்பு, கண்ணங்கரையிலிருந்த கருமையான முடியோடு ஒரு மனிதர் திடீரென வந்தார். அவரிலே பிரயாணத்துக்கான அடையாளம், அதனுடைய களைப்புடைய தோற்றம் எதுவும் இருக்கவில்லை. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை எங்களில் யார் ஒருவருக்கும் தெரியாது. அவர் வந்து ஃபஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய முழங்காலோடு முழங்கால் படுமாறு உட்கார்ந்தார். வைத்து தன்னுடைய 2 தொடைகளில் தனது கையை வைத்து கொண்டு வகால, அவர் கேட்டார், யா முஹம்மத் அஹ்பிரினி அனில் இஸ்லாம், முஹம்மதே எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். ரொம்ப கவனம் அறிக்கணும். இதே போல ஹதீஸ் ஒரு 10 கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஹதீஸ் புகாரியிலே சஹீஹ் முஸ்லிமிலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன கேட்கிறார் வந்தவர்? அஹ்பிரினி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லி தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுதோ எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன சொல்கிறார்கள்? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஸ்லாம் அன் தஷ்ஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்பது நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்து செய்வதும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்து செல்வதும் என்று முதலாவது விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துவிட்டு சொன்னார்கள், வத்துகீமஸ் ஸலாத, தொழுகையை நீ நிலைவரச் செய்வது, நிரந்தரமாக அதை தொழுது வருவது. வத்துஉதிய ஸகாத, ஸகாத்தை கொடுப்பது. வதஸூம ரமதான, ரமலானை நோன்பு நோற்பது. வதஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, உனக்கு பிரயாணம் செல்ல சக்தி இருந்தால், வழி இருந்தால், பிரயாணம் செல்ல வழி இருப்பவருக்கு நீ இருந்தால் நீ ஹஜ்ஜு செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதோ வந்த மனிதவர் சொன்னார், கால சதக்த, நீங்கள் உண்மைதான் சொன்னீர்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ் நீண்டு போகிறது. எங்களுக்கு என்ன முக்கியம் என்றால், இந்த ஹதீஸிலே, இந்த மொத்த ஹதீஸை நான் சொல்லலை, முக்கியம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டபோது இந்த 5 கடமைகளையும் சொல்லி காட்டி இதுதான் இஸ்லாம் என்று சொன்னார். 5 கடமைகள், 5 பெரிய கடமைகள்: ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. இந்த 5ஐயும் குறிப்பிட்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் அவதானித்து பார்த்தால் மிக முக்கியமான ஒரு செய்தி அதில் அடங்கி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், உண்மையிலே இஸ்லாம் அவ்வளவு தானா? இந்த 5 கடமையும் தான் இஸ்லாமா அல்லது வேறு இருக்கிறதா? என்ன பேசாமல் இருக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லையா இஸ்லாத்தில்? பேச மாட்டீங்களா? நிறைய இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. குர்ஆன் முழுக்க இஸ்லாம் தான். புகாரி, முஸ்லிம், அபூதாவுதில் வந்த சஹீஹான ஹதீஸ்கள் எல்லாம் இஸ்லாம் தான். அப்படி இல்லையா? நிறைய இருக்கிறது. மார்க்கத்திலே நிறைய வணக்க வழிபாடுகள், நிறைய கொடுக்கல் வாங்கல்கள், நிறைய ஓதல்கள், நிறைய செயற்பாடுகள், நிறைய விஷயம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய இஸ்லாத்திலே 5 அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து இவ்வளவும் இஸ்லாம் என்று சொல்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமன்பாட்டை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இஸ்லாம் என்றால் இந்த 5க்கும் சமப்படுத்துகிறார்கள். அப்படியே இல்லையா? ஒருவர் வந்து கேட்கிறார், இஸ்லாத்தை சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக
இந்த 5 கடமைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். இது இஸ்லாம். இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இனி அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸு அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இது சஹீஹுல் புகாரியிலே 50ஆம் இலக்க ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன் அபீ ஹுரைரா قال كان النبي صلى الله عليه وسلم بارزا يوما للناس. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு தோன்றும் விதமாக வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் தெரிபடும் விதமாக நபி அவர்கள் வெளியில் இருந்தார்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார்கள். ஃபகால மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ பிலிகாஇஹி வ ருசுலிஹி வ துமின பில் பஅதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டபோது, நீ அல்லாஹுவை விசுவாசிப்பது, அவனுடைய மலக்குகளை விசுவாசிப்பது, அவனுடைய வேதங்களை விசுவாசிப்பது, அவனை சந்திப்பதை நீ விசுவாசிப்பது, அவனுடைய தூதர்களை விசுவாசிப்பது, வதுமின பில் பஅத், மரணித்த பிறகு எழுப்பப்படுவதை நீ விசுவாசிப்பது என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் ஈமானை பற்றி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடையை சொன்னார்கள். அப்பொழுதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், கால மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுதோ கால அல் இஸ்லாம், இஸ்லாம் என்பது அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பிஹி ஷைஆ, எதையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீ அல்லாஹுவை வணங்குவது என்று சொன்னார். எதையும் அல்லாஹ்வுக்கு பங்காளியாக ஆக்காமல், எதையும் அல்லாஹ்வுக்கு இணையாக சமனாக ஆக்காமல் நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது ஒன்று. அடுத்தது சொன்னார்கள், வதுகீமஸ் ஸலாத, தொழுகையை நீ நிலை பெறச் செய்வது, அதுக்குரிய முறையிலே அதை தொடர்ந்து தொழுது வருவது. அதோடு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதுஅத்தி அஸ்ஸகாத, ஜகாத்தை நிறைவேற்றுவது சொன்னார்கள். வதுஅத்தி அஸ்ஸகாத்தல் மஃப்ரூதா, கடமையாக்கப்பட்ட ஃபர்தாக்கப்பட்ட ஜகாத்தை நீ நிறைவேற்றுவது சொல்லிவிட்டு சொன்னார்கள். வதசூம ரமதான், ரமதானை நோன்பு நோற்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹுவை காண்பது போன்று நீ வணங்குவது, நீ அல்லாஹுவை காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை காண்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே அப்படி சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த நீண்ட ஹதீஸ் முடிந்ததும் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருத்தூஹு, அவரை திருப்பி அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஃபலம் யரவு ஷைஅன், அங்கே ஒருத்தரையும் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை கவனிக்கணும் நீங்கள். ஃபகால ஹாதா ஜிப்ரீல், இன்னும் வந்த இவர் ஜிப்ரீல் ஆவார். ஜாஅ, அவர் வந்தார், யுஅல்லிமுன் நாஸ தீனஹும், மக்களுக்கு அவர்களுடைய தீனை படிப்பிப்பதற்காக வந்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக புகாரியிலே 50வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டு 2 ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3வது ஹதீஸ் புகாரியிலே 46வது ஹதீஸ். அதிலே இது
மூன்றாவது சஹாபி ஹதீஸு தல்ஹத் பின் உபைதில்லா ரதியல்லாஹு அன்ஹு. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இது. அதிலே தல்ஹா இப்னு உபைதில்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் வந்தார். மின் அஹ்லி நஜிதின் சாயிரர் ரஅஸ், நஜிது பிரதேசத்திலிருந்து, நஜிது வாசிகளிலிருந்து ஒருவர் தலைவிரி கோலமாக, தலை குழங்கியவராக அவர் வந்தார். யுஸ்மஉ தபியு சௌதிஹி வலா யுஃப்கஹு மா யகூலு, அவருடைய குரலுடைய சத்தம், அந்த ஓசை கேட்கிறது, அவர் சொல்லுவது என்னதென்று புரியுதில்லை, ஏதோ கதைப்பது கேட்கிறது. அவர் ரசூலுல்லாவோடு பேசுகிறாரு, எங்களுக்கு ஏதோ பேசுகிறாரு கேட்குது, ஆனால் என்னன்னு விளங்குதில்லை எங்களுக்கு. ஹத்தா தனா, கிட்ட வரும் வரை, கிட்ட வந்ததும் ஃபஇதா ஹுவ யஸ்அலு அனில் இஸ்லாம், அப்பொழுது அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாத்தை பற்றி கேட்டார். அப்பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹம்சு ஸலவாத்தின் ஃபில் யௌமி வல் லைலா, பகலிலும் இரவிலும் 5 வேளை தொழுவது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கேட்டார், ஃபகால ஹல் அலைய கைருஹா, என் மீது வேறேதும் தொழுகை கடமையாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, இல்லை, இல்லா அன் ததவ்வஅ, நீ உபரியாக தொழுதால் தவிர, நீ விரும்பி, ஆப்ஷனல் என்று சொல்லுவார்கள், கட்டாயமில்லை, நீ உபரியாக நீ தொழுதால் தவிர வேறு தொழுகை கட்டாயமில்லை என்று சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லிவிட்டு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸியாமு ரமதான், ரமதானிலே நீ நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மனிதர் கேட்டார், ஹல் அலைய கைருஹு, வேறேதும் கடமை இருக்கிறதா இந்த நோன்பு சம்பந்தமாக என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா, இல்லை, இல்லா அன் ததவ்வஅ, நீ உபரியாக தொழுதால் தவிர என்று சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதக்கர லஹு ரசூலுல்லாஹ் அஸ்ஸகாத, ஜகாத்தை ரசூலுல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொன்னார். அதிலும் அவர் கேட்டார், ஹல் அலைய கைருஹா, வேறு ஏதாவது செலவினங்கள் கட்டாயம் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதா மார்க்கத்தில் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் பழைய மாதிரியே சொன்னாங்க. சொன்னபோது அந்த மனிதர் قال فأدبر الرجل وهو يقول والله لا أزيد على هذا ولا أنقص, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதிலே நான் கூட்டவும் மாட்டேன், இதிலே குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லிக்கொண்டு அந்த மனிதர் அப்படியே போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم أفلح إن صدق, அவர் உண்மை உரைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, இது என்னுடைய 3வது ஹதீஸ். இந்த ஹதீஸிலெல்லாம் இஸ்லாத்தை பற்றி கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஜகாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், நோன்பை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் இது, இஸ்லாம் என்றால் இது, இஸ்லாம் என்றால் இது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரசூலுல்லாஹ் விடை சொல்கிறார். இது 4வது ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் புகாரியிலே 53வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல் கைஸ் என்ற கூட்டத்தாருடைய ஒரு டீம் வந்தது, ஒரு குரூப் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது நபி அவர்களை பற்றி விசாரித்தார்கள். காலு ரபீஆ,
நாங்கள் ரபியா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் பில் கௌப் அவ் பில் வஃத், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைர ஹஸாயா வலா நதாமா, எந்த அவமானமும் எந்த இழப்பும் இன்றி மல்வரவு உங்களுக்கு உண்டாகட்டும், நல்வரவு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று வந்த அந்த சமூகத்தார்களை ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா லா நஸ்ததீஉ அன் நஅதியக இல்லா ஃபி ஷஹ்ரில் ஹராம், யுத்தம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மாதத்தில் தவிர வேறு எந்த மாதத்திலும் உங்களிடம் எங்களுக்கு வர முடியாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு அறிமுகம் இல்லாத மக்கள். இந்த ஹதீஸ்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். என்னுடைய பேச்சை விட ஹதீஸ் முக்கியம், ஹதீஸ் முக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வஹி. அப்போ வஹி ரொம்ப முக்கியமானது. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு யுத்தம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மாதத்தில் தான் உங்கள்கிட்ட வரலாம். காரணம் என்னென்றால், ஒபைனனா ஒபைனக ஹாதல் ஹய்யு மின் குஃபாரி முதர், இந்த முதர் கோத்திர காவிர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்காங்க. அப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் வரும்போது போகும்போது ரொம்ப தொந்தரவு இடையூறு பண்ணுவார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வார வழி சேஃப் இல்லை. அதனால் நாங்கள் இந்த யுத்தம் செய்வதற்கு மற்றவர்கள் காவிர்கள் முஸ்லீம்களை தொல்லைப்படுத்தாத காலத்தில் தான் நாங்கள் வந்து போக முடியும் என்ற தோரணைகளை இவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனவே இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கத்தால சொன்னார்கள், ஃபமுர்னா பி அம்ரின் ஃபஸ்லின், எங்களுக்கு தெளிவான ஒரு அறிக்கையை நீங்கள் தர வேண்டும், தெளிவான ஒரு கட்டளையை எங்களுக்கு இட வேண்டும். அம்ருன் ஃபஸ்ல், அதில் கலக்கம், அதில் கருத்து குழப்பம் அப்படி இல்லாமல் இல்லை. ஃபஸ்ல் நாங்கள் சொல்ல வெட்டு ரெண்டு துண்டுன்னு சொல்கிறோமே, அப்படி கிளியர் கட்டாக எங்களுக்கு நீங்கள் ஒரு கட்டளை இட வேண்டும். ஃபமுர்னா பி அம்ரின் ஃபஸ்லின் நுஹ்பிர் பிஹி மன் வராஅனா, அதை நாங்கள் எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு போய் அறிவிக்கக்கூடியதை கொண்டோம். நாங்கள் போய் சொல்லுவோம். அது நீங்கள் அப்படி சொன்னால் நாங்கள் அங்கே போய் சொல்லுவோம். யார் இப்போ ரபியா கோத்திரம் வந்திருக்குது, இடையில முதரை தாண்டி திரும்ப முதரை தாண்டி ஊருக்கு போய் இவர்கள் மார்க்கத்தை படிப்பிக்க போகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லித்தந்தால் நாங்கள் அங்கே சொல்லுவோம். அது மட்டுமல்ல, வநதுகுல் பிஹில் ஜன்னா, அந்த விஷயத்தை கொண்டு நாங்கள் சொர்க்கமும் போவோம். அப்போ 3 விஷயம் அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். பாருங்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட ஒன்றை கேட்கும்போது அதற்கான காரணங்களை சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு இன்ன தேவை இருக்குது. இதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் லேர்னிங் அவுட்கம்னு சொல்லுவார்கள். படிப்பதன் மூலமாக என்ன அச்சீவ்மெண்ட், நான் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும், நான் செஞ்சால் என்ன கிடைக்கும் என்பது தான் இது. அப்போ நபி அவங்கள்ட்ட அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? ஒன்று, நீங்கள் சொல்கிற விஷயம் கிளியர் ஆகிக்கும், மாசுமறுவற்ற குழப்பமானது இல்லாமல் ரொம்ப கிளியர் கட்டான விஷயம் ஆகிக்கணும். 2வது, நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை போய் படிப்பிப்போம், அப்போ அந்த மாதிரி இருக்கும். 3வது, அதை கொண்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம். அப்போ சஹாபாக்களுடைய நோக்கத்தில் மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், அதை மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம், அதை கொண்டு நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற இந்த 3 ஆர்வமும் அந்த ரபியா கோத்திரத்து அந்த வஃப்திடம் இருந்தது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், வஸஅலூஹு அனில் அஷ்ரிபா, சில குடிபானங்களை பற்றிய விவரங்களையும் கேட்டார்கள். ஹராமா ஹலாலா, குடிக்கலாமா ஏலா, இதை கேட்டார்கள். ஃபஅமரஹும் பிஅர்பஇன் வனஹாஹும் அன் அர்பஇன், 4 விடயங்களை ரசூலுல்லாஹ் ஏவினார்கள், 4 விடயங்களை தடுத்தார்கள். 4 விடயங்கள் ஏவிய விஷயங்களில் என்ன தெரியுமா? 4 விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அமரஹும் பில் ஈமானி பில்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை மாத்திரம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஏவினார்கள். ஏவிவிட்டு கேட்டார்கள், கால அத்ததுரூன மல் ஈமானு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொள்வதென்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள்.
அப்பொழுது ரபியா கோத்திரத்திலிருந்து வந்த ஆட்கள் சொன்னார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். பாருங்க, இஸ்லாத்தை பற்றி அவ்வளவு விவரம் தெரியாத சஹாபாக்களும் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் ரொம்ப தெரியும் என்று சொன்னார். இந்த பண்பு சஹாபாக்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கிட்ட பல சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க. ஏதாவது கேட்பாங்க, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் இது பற்றி ரொம்ப அறிவுடையவர்கள் என்று சொல்லுவார்கள். காரணம் என்னென்றா, அவங்களோட அறிவை விட அல்லாஹ்வுடைய அறிவை பெரிதாக நினைத்தார்கள். அவர்களுடைய அறிவை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவை பெரிதாக நினைத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனார், ஹஜ்ஜில் வச்சு ரசூலுல்லாஹ் கேட்காங்க, இது என்ன ஊருன்னு கேட்காங்க. மக்காவில் இருந்துக்கிட்டு இது என்ன ஊருன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்லாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அப்போ அதே தோரணையில் தான் இங்கேயும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ இகாமு ஸலாத் وإيتاء الزكاة وصيام رمضان وأن تؤتوا من المغنم الخمس என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸிலே சொல்றார்கள், ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்வது, வ இகாமு ஸலாத், தொழுகையை நிலைபெறச் செய்வது, வ ஈதாஉ ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது, வசியாமு ரமதான், ரமலானை நோட்பது, வ அன் துஅத்துல் மினல் மக்னமி அல் ஹும்ஸ, கனிமத், யுத்தத்திலே கிடைக்கின்ற கனிமத்திலே 5ல் ஒரு பகுதி நபியிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 4 வகையான குடிபானங்களை நபி அவர்கள் தடை செய்தார்கள். குடிபானங்கள் சிலதை பற்றி கேட்டபோது அந்த ஊரில் அந்த காலத்தில் உள்ள ஹராமான குடிபானங்கள் 4 பேர்களை சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். தடுத்து விட்டு வகால இஹ்ஃபதுஹுன்ன, இவைகளை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளுங்கள், வ அக்பிரு பிஹின்ன மன் வராஅக்கும், இவைகளை உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸிலையும் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், அதாவது புதிதாக மார்க்கத்தை படித்த, புதிதாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்ச சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் தெளிவான மக்களுக்கு படிப்பிக்கக்கூடிய, செஞ்சா சொர்க்கம் போகக்கூடிய செயல்பாடுகளை மார்க்கத்திலே சொல்லித்தாங்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படைகளைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இந்த அடுத்த ஹதீஸை பாருங்க, அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். ஸஹீஹுல் புகாரியிலே 1395வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. சில வேளை உங்களுக்கு ஹதீஸ்களை கேட்பது சில வேளை கஷ்டமாக இருக்கும். என்ற பயான் கேட்டு பழையனாக்களுக்கு ஹதீஸ்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். என்றாலும் நமது மனநிலையை நாங்கள் மாற்றோம். நாங்கள் அதிகமாக பேச வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் தானுடைய எங்கட கதைகள் எங்களுக்கு பெருசாக தேவை, அப்படி இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆதன் ரலியல்லாஹு அன்ஹு இலல் யமன். இப்போ ரசூலுல்லாஹ் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற அல்லது யூதர்கள் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பும்போதோ என்ன சொல்கிறார்கள், உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், நீங்கள் அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்லுமாறு அவர்களை அழையுங்கள். ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக, அதற்கு அவர்கள் உடன்பட்டு அதை லா இலாஹ இல்லல்லாஹ்வை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், فأعلمهم أن الله قد افترض عليهم 5 صلوات في كل يوم وليلة, ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் 5 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தியிருக்கிறான் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள்.
ஃபஇன்ஹும் அதாஉ லிதாலிக, அவர்கள் அதற்கும் வழிபட்டால் உங்களுக்கு, ஃபஅலிமுஹும், அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அன்னல்லாஹ் இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபீ அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து சதக்காவை கட்டாயப்படுத்தியிருக்கிறான் என்று சொல்லுங்கள். அதாவது ஜகாத்தை துஅது மின் அக்னியாஹிம் வ துரத்து இலா ஃபுகராஇஹிம், அவர்களுடைய பணக்காரர்களிடமிருந்து அது எடுக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஏழைகளுக்கு அது பங்கிடப்படும் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரு சஹாபியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக ரசூலுல்லாஹ் யமனுக்கு அனுப்புகிறார்கள். அவ்வளவு தூரம் போகிற மனுஷனுக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுப்பதற்கு சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் அவதானித்தால், ஈமான், தொழுகை, ஜக்காத் போன்றதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அடுத்த ஹதீஸை பாருங்கள். ஹதீஸு அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அதுவும் ஸஹீஹுல் புகாரியிலே 2790வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆமன பில்லாஹி வ பிரசூலிஹி, எவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டாரோ, வ அகாம ஸலாத வ ஸாம ரமலான, தொழுகையை நிலைபெற வைத்து ரமலானை நோன்பு நோக்கிறாரோ, கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah, அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வுக்கு கடமையாகிவிட்டேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எவர் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைபெறச் செய்து நோன்பை ரமலானை நோக்கிறாரோ, கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah, அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வுக்கு கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் அவ் ஜலஸ ஃபீ அர்திஹி அல்லதி உலித ஃபீஹி, அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்தாலும் சரி, அல்லது அவன் பிறப்பட்ட பூமியில் இருந்து மௌத்தானாலும் சரி என்று சொன்னார்கள். இந்த கடமைகளை செஞ்சிட்டா சொர்க்கம் போகிறது கட்டாயமாயிட்டு, அல்லாஹ்வுக்கே அது கடமையாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா நுபஷ்ஷிருன் நாஸ, மக்களுக்கிட்ட போய் இந்த சுப செய்தியை சொல்லட்டுமா என்று கேட்குறாங்க. இதை சொல்ல வேணாமா என்று கேட்டபோது, கால இன்ன ஃபில் ஜன்னா மிஅத தரஜத்தின், சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள் 100 அந்தஸ்துகள் இருக்கின்றன. அத்தஹல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்கின்ற போராட்டம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்துள்ளான். மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், 2 தரத்துக்கு இடையே 100 தரத்தில் 100 தட்டில் 100 அந்தஸ்தில் 2 அந்தஸ்துகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? மா பைன ஸமாஇ வல் அர்த், பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட அளவு தூரம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா சஅல்துமுல்லாஹல் ஜன், அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தித்தால், துஆ கேட்டால், ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்றதை கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு அவ்ஸதுல் ஜன்னா வ அஅலல் ஜன்னா என்று அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள். அதுதான் சுவர்க்கத்தில் ரொம்ப உயர்ந்ததும் ரொம்ப ஹை கிரேட் ஆனதும் என்று ஸல்லல்லாஹு, உயர்தரமானதும் உயர்ந்ததும் என்று சொல்லிவிட்டு, அதற்கு மேல்தான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கிறது என்றும் அங்கிருந்து தான் சுவனத்தின் ஆறுகள் பிளந்து வருகின்றன என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் ஈமான் கொண்டு தொழுகையை நிலைபெற வைத்து ரமலானை நோக்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வுக்கு கடமையாயிற்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஸஹீஹுல் புகாரியிலே
வருகின்ற 1396வது ஹதீஸ், ஹதீஸு அபி அய்யூபின் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ். இதிலே அந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் கால லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார், அக்பிரினி பிஅமலின் யுத்கிலுனி அல் ஜன்னah, சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கும் ஒரு அமலை, ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது கால மாலஹு மாலஹு வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபும் மாலஹு என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வை அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வதுகீமுஸ் ஸலாத, தொழுகையை நீ நிலைபெறச் செய்ய வேண்டும். வதுஅத்திஸ் ஸகாத, ஸகாத்தை நீ கொடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். வதஸிலுர் ரஹிம, உறவுகளை நீ சேர்ந்து வாழ வேண்டும், உனது குடல்வாய் ஜனங்களை நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே அந்த கடமைகளோடு ரசூலுல்லாஹ் குடல்வாய் ஜனங்களை சேர்வதை சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே கனிமத்திலே 5 ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு ஒப்படைப்பதை சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸிலையும் பாருங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறார், எனக்கு நீங்கள் சொல்லி தந்ததை கொண்டு நான் சொர்க்கம் போகும். அப்போ சொர்க்கம் போகிறதுக்கு ஷார்ட்கட் கேட்ட, ஷார்ட்டான வழி கேட்ட எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி கொடுக்காங்கன்னா நம்முடைய அடிப்படையான இந்த கடமைகளைத்தான் காட்டி கொடுக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்க, இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ். இதிலே அன்ன அராபியன், ஒரு நாட்டுப்புறத்து ஆராபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். ஃபகால துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னah, எனக்கு ஒரு செயலை நீங்கள் கற்றுத்தாருங்கள், சுட்டி காட்டுங்கள், அதை செய்தால் நான் சொர்க்கம் போக வேண்டும், நான் சொர்க்கம் போவேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வதுகீமுஸ் ஸலாத்தல் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ நிறைவேற்ற வேண்டும், நிலை பெற வைக்க வேண்டும். வதுஅத்தி அஸ்-ஸகாத்தல் மஃரூதா, ஃபர்லாக்கப்பட்ட அந்த ஜகாத்தை நீ கொடுக்க வேண்டும். வதசூம ரமதான், நீ ரமலானை நோன்பு நோக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது கால வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் எவனுடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா அஸீது அலா ஹாதா, இதை விட நான் கூட்ட மாட்டேன் என்று சொன்னார். அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் எவனுடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் இதை விட அதிகரிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஃபலம்மா வல்லா, அவர் திரும்பி சென்ற போது கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா ஹாதா, யாருக்கு சுவனவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்பது சந்தோஷமா இருக்கிறதோ, மகிழ்ச்சி படுவாரோ, அவர் இந்த ஆளை பார்த்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மனிதனை காட்டி இவர் ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வை வணங்க போகிறார், தொழுகையை நிலைநாட்டப் போகிறார், ஜகாத்தை கொடுக்க போகிறார், ரமலானை கொடுக்க போகிறார், இதில் கூட்ட மாட்டார் என்று சொல்லிட்டு போகிறார், சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமென்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். அடுத்த ஹதீஸை நீங்கள் பாருங்க. அந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நீண்ட ஒரு ஹதீஸ், நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஹதீஸிலே அந்த சஹாபி சொல்றாங்க, قال نهينا أن نسأل رسول الله صلى الله عليه وسلم عن شيء, ரசூலுல்லாஹ் கிட்ட ரொம்ப கேள்வி கேட்கறத பற்றி எங்களுக்கு தடை இருந்தது. فكان يعجبنا أن يجيء الرجل من أهل البادية العاقل, நல்ல இந்த நாட்டுப்புறத்து அரபிகள், நாட்டுப்புறத்திலிருந்து யாராவது இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்டெலிஜென்டானவன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டாக கேட்பான் ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்போ அப்படி நஹ்னு நஸ்மஉ, நாங்களும் அதை கேட்டுக்கிருப்போம், அவன் கேட்டால் நாங்களும் கேட்டிருப்போம்.
அப்படி எதிர்பார்த்திருக்கும் போது ஃபஜாஅ ரஜுலுன் மின் அஹ்லில் பாதியா, ஒரு மனிதர் அந்த நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு ஆள், கிராமப்புறத்து ஆள் வந்தார். வந்து கேட்டார், யா முஹம்மத், முஹம்மதே என்று கூப்பிட்டார். இந்த சஹீஹ் முஸ்லிமில் 12வது ஹதீஸ். அதானா ரசூலுக்க, உங்களுடைய தூதர் ஒருவர் எங்களிடம் வந்தார். ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் அனுப்பிக்கிறாங்க. அந்த நாட்டுப்புறத்துக்கு, அந்த ஏரியாவுக்கு, மதீனாவை சுற்றி உள்ள அந்த கிராமப்புறங்களுக்கு ரசூலுல்லாஹ் தஅவத்துக்கு ஆள் அனுப்பிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து கேட்குறாரு, அத்தானா ரசூலுக்க, உங்களுடைய தூதர் எங்களிடம் வந்தார். வந்து அவர் எங்களுக்கு என்ன சொல்லி தந்தாருன்னு சொன்னால், فزعم لنا أنك تزعم أن الله أرسلك. எங்கள்கிட்ட அவர் சொன்னார், உங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் நம்புவதாக அவர் சொன்னார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال صدق, ஆம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொன்னார், உண்மைதான் சொன்னார் என்று சொன்னார்கள். அப்போ அந்த மனிதர் கேட்டார், قال فمن خلق السماء, வானத்தை படைத்தது யார் என்று கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொன்னார். அப்பொழுது கேட்டார்கள், فمن خلق الأرض, ரசூலுல்லாஹ் சொன்னால் பூமியை படைத்தது யார் என்று கேட்டபோது அல்லாஹ் என்று சொன்னார். قال فمن نصب هذه الجبال وجعل فيها ما جعل, இந்த மலைகளை நட்டியதும் அதில் செய்ய வேண்டியதை செய்ததும் யார் என்று கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், قال فبالذي خلق السماء وخلق الأرض ونصب هذه الجبال الله أرسلك. சத்தியமிட்டு கேட்டார், எவன் வானத்தை படைத்து பூமியை படைத்து இந்த மலைகளை நட்டினானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வா உன்னை அனுப்பினான் என்று கேட்டார். உங்களை தூதராக இப்படியெல்லாம் செய்த அல்லாஹ்வா உங்களை தூதராக அனுப்பினான் என்று கேட்டபோது கால நஅம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார். கால வஸஅம ரசூலுக, நீங்கள் அனுப்பின தூதர் என்று எங்களுக்கு சொன்னார், அன்ன அலைனா ஜகாத, வஸஅம ரசூலுக அன்ன அலைனா 5 ஸலவாத்தின் ஃபீ யௌமினா வ லைலத்தினா, எங்களுடைய பகல்லையும் எங்களுடைய இரவிலையும் 5 வேளை தொழ வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொன்னார் உன்னுடைய தூதர் என்று போட்டு கேட்டபோது கால சதக, ஆம் அவர் சொன்னது உண்மைதான் என்று சொன்னார். கால ஃபபில்லதி அர்ஸலக அல்லாஹு அமரக பிஹாதா, உங்களை அனுப்பியவதன் மீது சத்தியமாக அல்லாஹ் இதை உங்களுக்கு ஏவினானா என்று கேட்டபோது கால நாம், ஆம் என்று சொன்னான். என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, அல்லாஹ் தான் 5 நேரம் தொழச் சொன்னான். அப்பொழுது அவர் கேட்டார், கால வஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஜகாத்த அம்வாலினா, நாங்கள் எங்களுடைய சொத்துக்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கட்டாயம் என்று சொன்னாரே என்று கேட்டபோது கால சதக, ஆம் உண்மைதான் சொன்னார். கால ஃபபில்லதி அர்ஸலக அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹுவா இதை உங்களுக்கு ஏவியது என்று சத்தியமிட்டு கேட்டார். ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அவர் கேட்டார், உங்களுடைய தூதர் எங்களுக்கு சொல்றாரு, ரமலானிலே எங்களுடைய வருடத்தில் ரமலானிலே நோன்பு நோக்கணும் என்று சொன்னாரே என்று போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் சொன்னார், உண்மைதான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அதையும் சத்தியமிட்டு கேட்டார், அல்லாஹ் தான் உங்களை இதை ஏவியதா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆம் அல்லாஹ் தான் என்று சொன்னார். அதே போல கேட்டார்கள், வஸஅம ரசூலுக அன்ன அலைனா ஹஜ்ஜல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, பாதையால் சொல்வதற்கு சக்தி உள்ளவர் அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னாரே உண்மையா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார். அதற்கு அவருக்கு சொன்னார், கால சும்ம வல்லா, பிறகு அதை கேட்டுவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். கால, அந்த மனிதர் சொன்னார், வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு எவன் அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக லா அஸீது அலைஹின்ன வலா அன்குஸு மின்ஹுன்ன, இவற்றை விட நான் அதிகரிக்கவும் மாட்டேன், இதிலே குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த மனிதர் போனார்.
فقال النبي صلى الله عليه وسلم لئن صدق ليدخلن الجنة. அவர் உண்மை சொல்லி இருந்தால் திடனாக சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரைக்கும் நான் உங்களிடம் சுமார் 10 அல்லது 9 ஹதீஸ்களை உங்களிடம் சுட்டி காட்டியிருக்கிறேன். அவ்வளவும் புகாரியில் வார ஹதீஸ் அல்லது சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் அல்லது சஹீஹு முஸ்லிமுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸ்களை பற்றி முஹத்திஸீன்கள் மத்தியிலே எந்த விதமான சர்ச்சையும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாத சஹீஹான ஹதீஸ்கள். இப்படி பல சஹாபாக்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்களுக்கு ஹதீஸுன் முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். அதாவது பல சஹாபாக்கள் ஒரே கருத்தில் உள்ள செய்தியை அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நான் உங்களுக்கு முக்கியமான சில செய்திகளைத்தான் சொல்வதற்காக வந்தேன். என்னுடைய தலைப்பிலே பெரிய புதினமான செய்தி ஒன்றும் இல்லை. சில முக்கியமான தகவல்களை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கொண்டு போக வேண்டும். இந்த ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் படித்த விஷயங்கள் 4. இதுதான் நான் உங்களிடம் சொல்ல வந்த டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லுவார்கள், வீடு கொண்டு போகும் செய்தி. நீங்கள் வீட்டை கொண்டு போக இந்த செய்தி நாளையும் கொண்டு போனால் எனக்கு போதுமானது. முதலாவது, நபிகளார் தனது பணியில் 50 கடமைகளை முதன்மைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட நாங்கள் 10 ஹதீஸ் பார்த்தோம். அந்த கடமைகளைத்தான் திரும்ப 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 என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை செஞ்சால் நீங்கள் சொர்க்கம் போவீங்க, இதை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறார்கள். எனவே என்னுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்பி மீட்ட வேண்டும். நாங்கள் குர்ஆன் சுன்னா வாதிகள் என்றால் இந்த 5ம் நமது சமூகத்திலே இஸ்லாமிய உம்மத்திலே வருவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும். இந்த 5ஐ கொண்டுதான் நாங்கள் சொர்க்கம் நுழைய முடியும். இந்த 5ஐயும் விட்டு இன்னும் 100ஐ வைத்து கொண்டாலும் நம்மால் சொர்க்கம் செல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது. உதாரணமாக நாங்கள் சமூகத்திலே பல ஜமாத்துகளை, பல இயக்கங்களை, பல அமைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் எந்த அமைப்பையும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில அமைப்புகள் 10 நம்பர் வைத்திருக்கிறார்கள், 10 அம்சங்கள். சில அமைப்புகள் 6 அம்சங்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில அமைப்புகள் வெவ்வேறு அம்சங்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் எதில் முயற்சி செஞ்சாலும் இஸ்லாம் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி தந்தார்களோ அந்த 5ஐயும் பற்றி பேசாமல், அந்த 5ஐயும் எங்களிடத்திலே வராமல், எங்களுடைய குடும்பத்திலே வராமல், எங்களுடைய சமூகத்திலே வராமல் இஸ்லாம் வராது. இந்த 5லும் தான் இந்த 5 நம்பர் தான் முயற்சி செய்ய வேண்டிய நம்பர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே தஅவத்து கொடுக்க அனுப்பிய யமனுக்கு அனுப்பினவர் சஹாபிக்கும் தான், மதீனாவை சுற்றியுள்ள அனுப்பிய மக்களுக்கும் தான் இதுகளைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். என்றால் எங்களுக்கு முதலாவது புரிய வேண்டிய விஷயம் என்றால் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் நமது ஊர் மக்களுடைய வாழ்விலும் நாங்கள் பாடுபட வேண்டிய முக்கியமான பகுதி என்னென்றால் இதிலே பாடுபட வேண்டும். மக்களை தொழுகையாளிகளாக, அல்லாஹ்வுக்காக பேணுதலாக நேரத்தை, தொழுகையுடைய கடமைகளை, அதனுடைய சுன்னத்துகளை, ஃபர்லுகளை, ஷர்த்துகளை, அதிலே உள்ளிருக்கின்ற உள் அச்சத்தை பேணியவர்களாக, நல்ல தொழுகையாளிகளாக மக்களை உருவாக்குவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். நாங்கள் 10,500 மஸ்அலா கதைக்கலாம், 10,500 இஜ்திமா செய்யலாம், அதுகளால் மாற்றம் பெறும் என்பதல்ல. மாற்றம் மக்களை தொழுகையாளிகளாக ஆக்குவதால் வரும். தொழுகையாளிகள் போலி தொழுகையாளிகள் அல்ல, உண்மையான தொழுகையாளிகளாக. அதே போல மக்களை உண்மையான நோன்பாளிகளாக, நோன்பை நோக்கக்கூடியவர்களாக, உண்மையாக ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, உண்மையாக இஹ்லாஸோடு ஹஜ் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குவமாக இருந்தால் இந்த தௌஹீதை விளங்கிய, தொழுகையை நிறைவேற்றுகின்ற, ஜக்காத்தை கொடுக்கின்ற, ஹஜ்ஜை செய்கின்ற, ரமலானை நோக்கின்ற தனி மனிதர்களை உருவாக்குவமாக இருந்தால் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போகின்ற பெரும் மனித கூட்டத்தை எங்களால் உருவாக்க முடியும். இது ரசூலுல்லாஹ், இது ஒரு ஹதீஸை வச்சு நான் பேசல உங்கள்கிட்ட. இன்னும் எத்தனையோ ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிமுக்கு வெளியே இருக்குது. புகாரி முஸ்லிமுக்குள்ளேயும் இன்னும் ஹதீஸ்கள் இருக்குது. இதற்கு வெளியே அபூ தாவூதிலே, திர்மிதிலே, அஹ்மதிலே, நசாயிலே, இப்னு மாஜாவிலே, முவத்தா மாலிக்கிலே, இப்படி என்று பல ஹதீஸ் கிதாபுகளுக்கு நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வரல.
உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கிறது புகாரி முஸ்லிம் மட்டும்தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு ஹதீஸை நான் இந்த ஸ்லைடில் போடலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாம் 5 அடிப்படைகளிலே கட்டப்பட்டிருக்கிறது, 5 தூண்களிலே கட்டப்பட்டிருக்கின்ற இஸ்லாத்தை ஒரு பெரிய கட்டடமாக ஆக்கி அதனுடைய அடிப்படையாக ரசூலுல்லாஹ் இந்த 5 கடமைகளையும் ஆக்கி காட்டினார். எனவே ரெண்டாவது பாயிண்ட் என்னடா, சில வேளைகளில் 50 கடமைகளை இஸ்லாத்தின் அடிப்படையாக ரசூலுல்லாஹ் ஆக்கி காட்டினார். இந்த 5 தான் அடிப்படை என்று சொல்லி காட்டினார். மூணாவது பாயிண்ட்டை நீங்க பாருங்க, சில வேளைகளில் 50 கடமைகளையே இஸ்லாமாக ஆக்கினார். இந்த 5 தான் இஸ்லாம் என்று காட்டினார். சில ஹதீஸ்ல எப்படி காட்டுறாங்க, இஸ்லாம் 5 கட்டப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறார், ஒரு கட்டடமாக. இதிலே சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் இவ்வளவுதான் என்று சொல்லி காட்டுகிறார். அதே போல 50 கடமைகளில் கரிசனையோடு ஈடுபாடு காட்டுவோருக்கு வெற்றியையும் சுவனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்துகிறார். இந்த 5 கடமையை ஒருவர் சரிவரச் சென்னால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார், அவர் சொர்க்கம் நுழைகிறதுக்கான வழி இதுதான், அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். எனவே எனது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நான் எனது உரையை நீட்டிக்கொண்டு போக விரும்பவில்லை. நான் உங்களிடம் சொல்ல வந்த விடயம் இந்த 4 தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹீஹான ஹதீஸ்களை அவதானிக்கும் போது நபி அவர்கள் இந்த விடயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாமும் நமது பணி நபியின் பணியாக இருக்க வேண்டும். நபி எதற்கு கவனம் கொடுத்தார்களோ அதிலே எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். நான் அதைத்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். சோறாக்குவதாக இருந்தால் உப்பு எவ்வளவு போடுற, தண்ணி எவ்வளவு ஊற்றுற, அரிசி எவ்வளவு ஊற்றுற என்று ஒரு அளவு இருக்குது. அரிசி அளவுக்கு உப்பு போட்டு சோறாக்க முடியாது. அதே போலதான் மார்க்கத்திலே எதற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கார்கள். எங்களுடைய பணியிலே நாங்கள் அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. எனவே தாவா செய்கின்ற சகோதரர்கள் அல்லது தன்னுடைய குடும்பத்திலே தான் இருக்கின்ற பகுதியிலே தன் சமூகத்திலே சீர்திருத்தம் வர வேண்டும், சொர்க்கவாதிகள் உருவாக வேண்டும், வெற்றி பெற்றவர்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கின்ற சகோதரர்கள் அவர்களுடைய தாவா பணியிலே ரசூலுல்லாஹ் எதில் கவனம் செலுத்தினார்களோ அதிலே கவனம் செலுத்துவார்களா இருந்தால் நம்முடைய பணி வெற்றி பெறும், நாமும் வெற்றி பெறலாம், நாமும் சொர்க்கத்துக்கு போகலாம். நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சேர்ந்தவர்கள், நாம் அழைப்பவர்கள் எல்லோரும் வெற்றி பெறலாம். எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய பணியை சரிவர புரிந்து நமது பணியாக ஆக்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் மற்ற சகோதரர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.